الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் அது குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் இடையில் நெருங்கிய உறவுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு முஹாசபா செய்து பார்ப்போம். குர்ஆனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில் எவ்வளவு தூரம் நெருக்கம் இருக்கிறது? குர்ஆனை நாங்கள் எப்படி பாராயணம் செய்கிறோம்? குர்ஆனை நாங்கள் எப்படி விளங்கி இருக்கின்றோம்? குர்ஆனுடைய கட்டளைகள் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குகிறது? இந்த குர்ஆனை நான் எந்த அளவுக்கு பிறருக்கு எத்தி வைத்திருக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய அனைத்தும் சிறப்புக்குரியது. குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே சிறப்புக்குரியது. குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்களை நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இறைவனே சொல்லிவிட்டான் அந்த நபியினுடைய சிறப்புக்களை பற்றி. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். இந்த நபியினுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் புகழ்ந்திருக்கின்றான். இதே போன்று ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. குர்ஆனை இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்த மலக்கை பற்றி அல்லாஹ் புகழுகிறான். ரூஹுல் அமீன் என்பதாக, ரூஹ் என்பதாக, அமீன் என்பதாக. குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத் ஹைர உம்மத், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அந்த உம்மத்துக்குத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுத்தான். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர் உம்மத்தில் இந்த வேத அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், இந்த வேதத்தினுடைய விளக்கம் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. சுப்ஹானல்லாஹ். குந்தும் ஹைர உம்மத் என்பது இந்த உம்மத்தில் அனைவருக்கும் உரியது. ஆனால் அந்த உம்மத்திலும் இந்த குர்ஆனுடைய அறிவு, குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களில் மிகச்சிறந்தவர், நலவுகள் உடையவர்கள் குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள், குர்ஆனை பிறருக்கு ஓதி கொடுக்கக்கூடியவர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்குரிய மாதம். நாங்கள் ஒரு கணம் யோசிப்போம், குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் எந்த அளவுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது. எத்தனையோ பாசைகளை நாங்கள் படித்து விட்டோம். உலக வருமானம் தேடுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு ப்ரமோஷன்ஸ், எனக்கு நான் முன்னேறி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ பாசைகளை நாங்கள் படித்து விட்டோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டும், சிங்களம் தெரிய வேண்டும், தமிழ் மொழி தெரிய வேண்டும் என்று சொல்லி எல்லாம், ஏன் வாழ்வதற்காக வேண்டி ஆங்கிலம், வாழ்வதற்காக வேண்டி சிங்களம், வாழ்வதற்காக வேண்டி தமிழ் என்று சொல்லி எத்தனையோ மொழிகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரபு மொழி, குர்ஆனுடைய மொழி, எங்களுடைய மார்க்கத்துடைய மொழி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல் அரபிய்யத்து மினத் தீன். குர்ஆன் 11 இடங்களில் அரபு மொழியை பற்றி பேசியிருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் அரபியில் தான் இறக்கி வைத்தோம், அரபு மொழியில் தான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே குர்ஆனை விளங்குவதற்கு மொழி வளம் தேவை. அரபு மொழியில் எங்களுக்கு தேர்ச்சி, எங்களுக்கு அதிலே ஒரு தேர்ச்சி தேவை. இப்படியெல்லாம் இருக்கிறது. குர்ஆனை மேலோட்டமாக விளங்கிக் கொள்வதற்கு எங்களை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்காவது எங்களுடைய நாடுகளில் அதற்குரிய ஆர்வம் இல்லை என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது. பள்ளி வாசல்கள் அனைத்தும் வெறுமனே தொழுகைக்குரிய இடங்களாக மட்டும் இருக்கிறது. பள்ளி வாசல்களில் உலமாக்கள் இருக்கிறார்கள், பள்ளியில் கடமை செய்யக்கூடிய இமாம் இருக்கிறார்கள். அந்த இமாம் தொழுகையில் குர்ஆன் ஓதுகிறார். எந்த குர்ஆனை ஓதுகிறாரோ அதனுடைய அர்த்தம் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தொழுவிப்பதற்கு முன்னால் இன்று இதைத்தான் நான் ஓதப்போகிறேன், இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லுகிறான். அல்லது தொழுது முடித்ததுக்கு பிறகு ஒரு 2-3 நிமிடங்களில் நான் ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். என்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் மிக குறைந்து விட்டது. குர்ஆனை புறக்கணித்து விட்டோம், குர்ஆனை ஓரமாக்கி விட்டோம்.
மையத்து வீடுகளில் ஓதப்படக்கூடிய ஒரு வேத நூலாக மட்டும் அதாகிவிட்டது. நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், பிறர் ஓதுவதை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவாப்பா, எனக்கு கேட்க ஆசையாக இருக்கிறது. அலைக் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கா? குர்ஆன் இறங்குவதே உங்களுக்குத்தானே, குர்ஆனை உங்களுக்கு அல்லாஹ் நேரடியாக உங்களுக்குத்தான் இறக்கி வைக்கிறான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் பிறரிடமிருந்து அதை கேட்க விரும்புகிறேன். சூரத்துன் நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துன் நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது தாழ்த்தி அந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அந்த சூறாவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு இடம் வந்தது. அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நபியே நாயகமே, நாங்கள் உங்களை அந்த நாளில் கியாமத்துடைய நாளில் சாட்சியாக கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நிறுத்து நிறுத்து என்று சொல்லி நிறுத்தச் சொன்னார்கள். அழுது கொண்டே இருந்தார்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் அழுவார்கள். எப்ப அழுக வரும்? அர்த்தம் தெரிந்தால் தான் அழுக வரும், விஷயத்தை விளங்கினால் தான் அழுக வரும். கடைசி குர்ஆனுடைய 30வது ஜுஸ் சூரத்து நபக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆயத்துக்கள் சுப்ஹானல்லாஹ், கியாமத்துடைய காட்சி. சூர் ஊதப்பட்ட எப்படி இருக்கும்? இந்த உலகத்துடைய மலைகளுக்கு என்ன நடக்கும்? உலகத்துடைய கடலுக்கு என்ன நடக்கும்? விசஜந்துக்களுக்கு என்ன நடக்கும்? இத ஸமாஉன் ஷக்கத், இந்த வானம் பிளந்து விடும். வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத் வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் அம்ம யத்தஸாஅலூன் அனின் நபஇல் அலீம் அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ. ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய காட்சிகள், கியாமத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் நாங்கள் ஓதிக்கொண்டு போகிறோம், எங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கிறது, கதையாக இருக்கிறது, ஏதோ ஓதப்படுகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். குறைஞ்ச அளவு ஒரு சிலபஸை போட்டு, ஒரு டைம் டேபிளை போட்டு, நான் ஒரு நாளைக்கு குர்ஆனில் 2 ஆயத்துக்களையாவது படிக்க வேண்டும். பிறரை குழப்புவதற்கல்ல, பிறரிடத்தில் போய் சொல்லுவதற்கல்ல, முதலாவது நான் விளங்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுகிறோமே, கட்டாயம் ஓதித்தானே ஆக வேண்டும். ஆண்களும் ஓத வேண்டும், பெண்களும் ஓத வேண்டும். சூரா யாசீன் ஓதப்படாத மையத்து வீடுகள் இல்லை என்ற அளவுக்கு ஓதுகிறோமே. அடக்க முந்தி ஓதுகிறோம், அடக்கினத்துக்கு பிறகு ஓதுகிறோம், கபரடியில் போய் தோதுகிறோம். என்னப்பா ஓதுகிறோம்? இதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை விளங்க மாட்டீர்களா? நீங்கள் குர்ஆனை புரிய மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ன உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் கேட்கிறது, என்னை நீ விளங்க மாட்டாயா? என்னை நீ புரிய மாட்டாயா? அதே போல குர்ஆன் இன்னும் சொல்லுகிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய எப்படி இருப்பார்கள்? வமஸலுல் லதீன கஃபரு கமஸலில் லதீ யன்அகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅன் வ நிதாஅ. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த குர்ஆனுடைய கடமைகளை உதாசீனம் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனை விளங்காமல் நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இடையன், அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடிய இடையன் ஆடுகளுடன், அந்த கால்நடைகளுடன் கதைக்கிறான், பேசுகிறான். நேரே போ, எங்க போகிறாய் என்று சொல்லி ஏதோ ஒரு சத்தம் வைக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகளும் மாடுகளும் கால்நடைகள் எப்படி தன்னுடைய கடமைகளை செய்கிறதோ, எப்படி நகர்ந்து போய்கொண்டிருக்கிறதோ, இதே போலதான் குர்ஆனை நிராகரிக்கக்கூடியவர்கள், இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வெறுமனே நிதா, ஒரு சத்தமாகத்தான் இருக்கும், ஒரு ஓசையாகத்தான் இருக்கும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வமஸலுல் லதீன கஃபரு கமஸலில் லதீ யன்அகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅன் வ நிதாஅ. இது ஒரு துஆ, ஒரு அழைப்பு, ஒரு சத்தம். வனிதா, ஒரு அதுக்கு ஒரு சத்தம் தான். இதை தவிர வேறொன்றாக இருக்க மாட்டாது. அந்த நிலையை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள், குர்ஆனை விளங்குங்கள். குறைஞ்ச அளவு ஒரு நியத்து வைப்போம். நாங்கள் தொழுகையில் வல்லுஹாவுக்கு கீழே ஓதுகிறோம். 20 ஆயத்துக்கள், 20 சூறாக்கள் இருக்கிறது, சின்ன சின்ன சூறாக்கள். வல்லுஹாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்?
குர்ஆன் ஏன் வல்லுஹாவுடைய அல்லாஹ் என்ன சத்தியம் செய்கிறான், என்ன சொல்லுகிறான், யாரை பற்றி பேசுகிறான்? உங்களை நாங்கள் கைவிடவில்லை, நீங்க யத்தீமாக இருந்தீங்க. சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிறான். இரண்டாவது சூரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி பேசுகிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம். வரஃபஅனா லக திக்ரக், பொறுமை செய்யுங்கள். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்துக்கு பிறகு லேசி நிச்சயமாக இருக்கிறது. அதை மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு லேசி இருக்கிறது. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்கள் கடைசியில் சந்தோஷப்படுவார்கள். கஷ்டப்பட்டவர்கள் பின் கடைசியில் முடிவில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தீனி வஸ்ஸைத்தூன், மனித படைப்பினுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லுகிறான். எப்படி நாங்கள் மனிதனை படைத்தோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலக படைத்தான். லகத் ஹலக்னல் இன்சான, நாங்கள் மனிதர்களை படைத்தோம், அழகான தோற்றத்தில் படைத்தோம், அழகான வடிவில் படைத்தோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த சூரத்தில் சொல்லுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி ஆரம்பிப்பாயாக. சூரத்து தீன்ல சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான், நாங்கள் மனிதர்களை படைத்தோம் என்று சொல்லி அடுத்த சூறாவில் சொல்லுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி ஆரம்பிப்பாயாக. எதை ஓத வேண்டும்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நீங்கள் எதை ஓத வேண்டுமோ, எதை படிக்க வேண்டுமோ அதை நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்திருக்கிறோம். அதை ஓதியதற்கு பிறகு நீங்கள் அதற்கு மாற்றம் செய்யாதீர்கள், அதை குழப்பிக்கொள்ளாதீர்கள், அதில் உள்ளபடி அமல் செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன் என்று சொல்லி, இன்னல் லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களோ, குர்ஆனில் உள்ள உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள் தான் இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்களில் மிகவும் நல்லவர்கள் என்ற கருத்தை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லுகிறான். எனவே குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். வெறுமனே குர்ஆனை படிப்பது ஓதுவது மட்டுமல்ல, தொழுவது மட்டுமல்ல, குர்ஆனை கொண்டு அமல் செய்ய, குர்ஆனின் பக்கமாக மக்களை அழைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.